ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமஸ் கிச்சன். என்னதுமா இது? இது கொள்ளு. கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னுவாங்க. என்னதுமா இது டயலாக்லாம்? கொளுத்தவன்னா நல்லா குண்டா இருக்கவங்க வந்து உடம்ப குறைக்கணும்னா கொள்ளை வந்து வாரத்துக்கு 3 நாள் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பழமொழி அது. சரி, இப்போ இந்த கொள்ளை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? துவையல் செய்ய போறோம். செம்ம டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறான்னு பார்க்கலாம். கொள்ளு எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அந்த கொள்ளை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்துக்கலாம். இது வந்து நான் ஒரு 4 பேருக்கு செய்கிறேன். இது வந்து ஒரு போதும். நல்லா அப்படியே அந்த வாசனை வரும், கொள்ளு வாசனை வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். இந்த கலர் தெரிஞ்சா பேல் கலராக இருக்குல்ல, இந்த பேல் கலர் வந்து நல்லா மெரூன் ஆகிடும். காட்டுறேன் நான். பார்த்தியா, ஃபர்ஸ்ட் போட்டதுக்கும் இப்பயும் கலர் எப்படி இருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஒரு மாதிரி மெரூன் கலர், அந்த பேல் கலர் இருந்ததெல்லாம் வருது. ஸ்மெல் எப்படி இருக்கு பாரு. எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். இந்த கொள்ளு இதில் கட்டுன்னுவாங்க. கொள்ளுல ஒரு குழம்பு செய்வோம், அதை வந்து நாங்கள் கட்டு அப்படின்னுவோம். அதையும் நான் ஒரு நாள் உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன். இப்போ இதை வந்து நான் வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆறி வரட்டும். சரி, அதுக்குள்ளே இதுக்கு தேவையான சாமான்லாம் எப்படி வறுக்கணுங்கிறத பார்க்கலாமா? இதை வந்து நான் நல்லெண்ணெய் தான் வறுக்க போகிறேன். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க, ரொம்ப போடாதீங்க. ஃபஸ்ட்டு 4 காஞ்ச மிளகாய், ஒன்றே ஒன்று வந்து 2 காஷ்மீர் சில்லி ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து காம்பெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மிக்ஸியில் அரைப்பேன். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 4, 5-4 போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் புளி, நல்லா இந்த சைஸ்க்கு புளி, அதையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த துவையலை செஞ்சு பாருங்க. வெங்காயம், பூண்டு, இஞ்சியோட கலர் சேஞ்ச் ஆன உடனே இதை எடுத்துடலாம். துவையலை செஞ்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம இதையும் எடுத்துடலாம். இந்த கல்யாணத்துக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க இல்லையா பசங்க, டீனேஜ் பசங்க, அவங்க நான் குண்டாக இருக்கேன் அப்படின்ற பசங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு 2 நாளாவது இந்த துவையலோ கொள்ளுக்கு சம்மந்தமான ஏதாவது ஒரு டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பாக வெயிட் குறைஞ்சிடும். நல்லா சேஞ்சஸ் தரும். ஆனால் அது கூடவே நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸசைஸும் பண்ணணும். வெறும் கொள்ளு சாப்பிட்டா உண்டு வெயிட் குறையாது. அப்புறம் அதுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவை லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். அதை பச்சை வாசனை அப்படி போனால் போதும். அந்த கடாயில் இருக்க சூட்டில் அந்த சூடு இருக்கு இல்லையா, அதுலேயே வறுத்தா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சாமான்லாம் நான் வறுத்த சாமானெல்லாம் நல்லா ஆறிட்டதுக்கப்புறமா அது எப்படி மிக்சியில் போட்டு அரைக்கணும்னு காட்டுறேன். தேங்காய் நல்லா அந்த ஹீட்லேயே நல்லா வறுத்துச்சு இல்லையா, அதுலேயே கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஃபஸ்ட்டே வறுக்கிறவங்க ஃபஸ்ட்டே வறுத்து போட்டுக்கோங்க. நான் இதை வறுத்து வச்சுருக்க சீரகம் தான், அதனால நான் கடைசியாக போட்டுக்கிறேன். இப்போ நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கேன் கொள்ளு எடுத்து போட்டுக்கலாம். கல் போட்டு நான் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். தண்ணிலாம் இல்லாமல். ஆமாம், தண்ணி போடக்கூடாது. தண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோதான், துவையலை மறந்துடணும். துவையலே வராது உங்களுக்கு. வரமிளகாய் போட்டுக்கிறேன், காஷ்மீர் சில்லியும் போட்டுருக்கிறேன், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, புளி இதையும் போட்டுக்கிறேன். நம்ம வறுத்து வச்சுருக்கேன் தேங்காய், கருவேப்பிலை, சீரகம் இதையும் போட்டுக்கலாம். காரம் வந்து எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சுல்லுன்னு தான் சாப்பிடுவாங்க. நல்லா காரம் சாரமாக சாப்பிடுவாங்க. புளிப்பு, காரம் இதெல்லாம் வந்து நல்லா சுல்லுன்னு இருக்கணும். இதை போய் தண்ணி இல்லாமல் ஒரு வாட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி போடணும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிறேன். இந்த கடாயில் தேங்காய் ஊற்றி இருந்தது இல்லையா, அதிலே தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, சட்னி ஆகிடும். நம்ம துவையல் தான் செய்ய போகிறோம்.
சரியா? இப்போ இதுக்கு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். பார்த்தியா எப்படி இருக்கு நம்ம துவையல்? இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் துவையல் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. துவையல் வந்து தாளிக்காமே சாப்பிட்லாம். சரியா? இதை நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆமாம், டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து உப்பு காரம் பார்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பும் காரம் செக் பண்ணிக்கலாம். நீ செக் பண்ணுறியா? செமையா இருக்குமா? அந்த வாசனை பத்தியா? கொள்ளு வாசனை சூப்பரா இருக்கும். இதை வந்து கண்டிப்பா எல்லாரும் அவங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பா கொடுங்க. அந்த வெயிட் இடுப்பை சுற்றி இந்த கோர் மசில்ஸ்ன்னு வாங்க, இடுப்பை சுற்றி ஒரு ஃபேட் சேரும். அந்த ஃபேட் சேராது. சரியா? இதை நான் டிஷ் அவுட் பண்ணி காட்டுறேன். நம்மளுடைய கொள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு துவையல் வந்து வேணும்னு சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் இதே மாதிரி செஞ்சு இதே ப்ராசஸ் இதே ஸ்டெப்ஸோடு செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க ப்ளீஸ். பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க சாப்பிடலாம். பாய்.